யார் காசு எடுத்து யார் 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை அவன் பிடித்த பணம் 7500 கோடியை நீ திருப்பி கொடுக்க முடியல, உன்ட காசு இல்ல. சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்ல. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்ல. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபாய் தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாரம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதுல வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். ஊதுனா சரக்கு வாட வருது. அப்ப சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம்? அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு வந்து படுத்து கிடக்குறான். குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது.